පදිංචි නොකර ඒ වරාය සම්බන්ධයෙන් කිරීමෙන් පළක් නැහැ කියනවා එතුමා. තමන්ගේ ජනතාවට ඉඩම් අයිති ජනතාවන් දැන් කඳවුරු වල අනාථ වෙලා ඉන්නවා. ව්‍යාපාරයේ රටේ සංවර්ධනය කරනවා කියලා පොඩි කැලලක් සුද්ධ කරලා නිකන් එනවා. නමුත් අපි දැන් ඔබතුමාගේ රජයයි විශ්වාස කරලා බලාගෙන ඉන්නේ. ජනතා නැවත පදිංචි නොකිරීමෙන් ඒ සංවර්ධනය බලක් නැහැ කියලා ඒ සභාපතිතුමා පවසනවා. මයිලි දීවරවනායට දාලව ඉතින් මේ අත්කර ගැනීම කරන නැහැ දීවර ප්‍රජාවේ ප්‍රාදේශීය ලේකම්තුමා ඉන්නවනම් can we have an explanation about the land acquisition or something about it? මෙතුමා කියනවා වරාය අත්පත් කරගෙන නෙමෙයි මේ අසල ජීවත් වෙන ජනතාව අද තුලමුත කාණියල තුලමුත අන්ටි බාල්ගෙට මීනු සමුද්‍රතානි ඉසොල්ලීම ග්‍රාම නිලධාරි වසම් තුනක ජනතාව එතෙන් අවතන් වෙලා ඉන්නවා අනිත්මනි ඒ ජනතාව එතෙන්ට පැමිණෙන්නේ නැතුව 20 තැනක වරාය දැන් මේ සංස්කරණය කරනවා. ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியலன்னு சொன்னா அந்த பாராளுமன்றத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் நிறைவேற்றலாம். ஏன்னு சொன்னா 2017ஆம் ஆண்டு திருப்பி ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு ரத்தமணி அறிவிக்கப்பட்டது. அந்த சட்டமும் நடைமுறைப்படுத்து. இன்னைக்கு கட்டுண்டியில வந்து அந்த தொழில் தனியன்னு சொல்லி நீதிமன்றத்தால் தரவிக்கப்பட்டது. யார் மாவட்டத்தில் இல்லை, யார் மாவட்டத்தில் வழக்கு வார்த்தை இல்லை. சட்டங்கள் வந்து எங்களுக்கு தெரியும், சட்டங்கள் உருவாக்கப்படுது. ஆனா சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரிகள் இப்ப ஒரு மாசத்துக்கு முதல் தொழில் தடைன்னு சொல்லி நோட்டீஸ் ஓடப்பட்ட ஒரு சட்டத்துக்கு நோட்டீஸ் ஓடப்பட்டது. ஆனா இந்த நிலைமை இல்லை. திருப்பியுடைய கடல்ல சுற்றுவதை இருந்து லைட்ல இருந்து சகல சட்டவிரோதமாக கொண்டு நடந்து சம்பந்தமாக எடுக்கப்பட்ட முடிவுகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒன்று செய்யப்பட்ட regarding the boat situation, the second process occupied the land. Recently also there will be a rapid land also to be released. So that the process might be now. Do they have any idea of having a compensation programs? They agree to, they want to consider that compensation only for the airport activity. Right, airport. This is the closer to the surrounding area of the mining now. The land already they are live in the area because of the war only they can display. Now they request to release the land. I think it's better to reach from the ஐயா இப்ப இது சம்பந்தம் நாங்க இடத்தை பிரச்சனை நாளா 5வது நாள் போராடி கொண்டிருக்கிறோம். තමන්ගේ පදිස්ථාන අත්හැරින්න දෙන්නේ කියලා ජනතාව දැන් දවස් 4ක් ආත්ම උද්ඝෝෂණයකට ගිහින් ආලෝචනය. ஆயிரத்தி துறைமுகங்கள் செய்த அதற்கான மக்கள் என்கிட்ட கடந்த 2 கடமைகளாக செய்து கொண்டிருப்பது 3ஆம் கட்ட வேலைகள் அது பூர்த்தி செய்வோம். முதல் சரியோ அடுத்ததாக நாங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக அங்க இருக்கின்ற மக்களுடைய காரியங்கள் விடுவிக்கப்படும். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். சரி, அது நாங்கள் கடந்த முறை டிசிசியில் பேசியிருக்கிறோமோ அதுக்கு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசியிருக்கிறோம். அதே இடத்துல பார்லிமெண்ட்டை பேசியிருக்கிறோம். அதில் பாதுகாப்பு கூட்டம் முதலாக நம்ம தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதனால அது சம்பந்தமான சந்தேகங்கள் வேண்டாம்.
அதனால அதுகளை நாங்கள் செய்வோம். அதை செய்ய அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த முறை நம்ம ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதி இருக்குது. அந்த நிதியை கொண்டு நாங்கள் விரைந்து போடையெல்லாம் அதனால அந்த வயிற்று முடிக்கிறதோடு அங்கே ஒரு மக்கள் குடியேறுவார்களா அப்ப அது சார் என்னன்னா நீங்க செய்யறதா சார் இந்த சிறிய படையிற்கு தானே சார் அந்த சிறிய முதலாளியோட கலந்து ஆலோசித்து தான் நீங்க செய்யணும். நாங்க தேவையா இருந்தா நாங்க அவங்களோட கிராமத்துக்கே பார்த்து மைவெட்டியிலே பார்த்து கொண்டு அங்குள்ள மக்களோட இந்த பிரச்சனையை பேசணும். அதுதான் வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கும்போது வேறு நவீன முறையில் அந்த பிரச்சனைகளை வேற எதுவும் நவீன முறையில் அதுக்கு ஐடியா சொல்லுவோம். உங்களோட பக்கத்தில் இருக்கின்ற அந்த எல்லாரும் செய்து வாங்க சார் மக்களோட அனைவருக்கும் வணக்கம். மற்றது அதுக்கு பக்கத்துல இருக்கிற வாடி அடி ரோட் சேதமடைஞ்சு அதுல ஒரு பாலம் ஒன்று உடைந்து காணப்படுது. அந்த படம் பெண்கிட்ட சமர்ப்பிக்கலாம். நாங்கள் போய் பார்வையிட்டாங்க சேர்ந்து உடைஞ்சு ஓட்டையா இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ரோட்டால வாகனங்கள் போனா அது விழுகிற ஒரு நிலையில தான் இருக்குது. அந்த அந்த தொழிலாளர்கள் அந்த அவையோட மீன்கள் அதில் செய்து சந்தைப்படுத்துவதற்கு போக்குவரத்து பாதையாக இருக்கிறபடியா அதை ஒரு கருத்துல கொண்டு அந்த மக்களின் அந்த பிரச்சனையை தீர்க்கும்படி காரணம் இல்லை. எப்படியுமே நாங்கள் அந்த குறைந்த வேலைகள் ஆரம்பிக்கிறதோட எங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது. நான் இப்போ ஆரம்பத்தில் பார்க்கறதுனால அந்த கடற்கரையோடு தான் சொல்லுங்க. கடற்கரை ரோட்டை வந்து கொஞ்சம் நவீனமான ரோடாகவும் வருஷத்தையும் கூட இலக்காக இலக்காக உள்ளவர்களுக்கு அது ஒரு தேவையாக அதே ஒரு இலக்காக வைத்துக் கொண்டு தான் செய்ய வேண்டும் என்று நம்ம செய்யப்போம். அந்த இதை செய்யல அந்த அதுக்கு அருகாமையில் இருக்கிற சில வடிகால்கள் அதுகளை திருத்த வேண்டிய தேவைகள் இருக்குது. அது நீங்க அந்த தாவர புனரமைக்கிறதுக்கு இந்த திட்டம் இருக்கிறதுனால அதோட சேர்த்து நீங்க அந்த 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 கரையோர மக்களின் அந்த பாதைகள் மற்ற தேவைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக கருத்தில கொண்டு நீங்கள் அந்த திட்டத்தை வரைஞ்சா அந்த அந்த கரையோரமும் ஒரு அழகாகப்படும். அந்த மக்களின் அந்த மீன்பிடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு ஒரு வழிவகையாக அமையும் என்று நான் கேட்கிறேன். முன்னிலையம் செய்யப்படுகின்ற போது இந்த மயிலி பிரதேசத்தினுடைய மீனவர்களுடைய கூடுதலாக இருக்கின்ற பிரதேசம். ஆகவே இந்த பாதுகாப்பு அமைப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது இந்த விடயத்தை கவனத்தில் இருந்த உண்மையிலே என்னுடைய இந்த மீன்பிடி இந்த துறைமுகத்தில் ஆகிய பெரும்பாலான குடும்பங்கள் தற்போது இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏனைய பிரிவுகளிலே வசிக்கின்றார்கள். ஆகவே இந்த விடய தொடர்பாக பாதுகாப்பு அமைப்பு செயற்பாடு தொடர்பாக நீங்கள் கவனம் எடுத்து விளைவிக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த சந்தர்ப்பத்தை கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்ப நமது மீனவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய கடற்றொழில் சார்ந்த விடயங்களை கலந்துரையாடுவதற்கான இன்றைய இந்த கடற்றொழில் சார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, விசேடமாக நாங்கள் இந்த அதாவது கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் தொடர்பிலான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நடாத்துவதற்கு தீர்மானித்ததற்கான காரணம் இது மாத்திரமல்ல, நாடு தழுவிய ரீதியாக நாங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விசேடமாக இருக்கின்ற பிரதானமாக 15 மாவட்டங்களிலும் இவ்வாறான கூட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். இந்த கூட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் தான் வேறு எதுவுமல்ல, நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திற்கு கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்ந்து கொள்வதற்கும் அதே போன்று எங்களுடைய
பிரதேசத்தில் இருக்கின்ற மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை கண்டறிவதற்கும் அவர்களுக்கு முடியுமாறு மட்டுமே எங்களுடைய அமைச்சர் அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொள்வதன் காரணமாக முடியுமாறு மட்டும் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் அதே போன்று இந்த மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற குறைகளை தெரிந்து கொள்வதற்கும் அதே போன்று மேலதிகமாக இந்த பிரதேசத்தில் மீனவர்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லது அதற்கான திட்டங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு செயல்பாட்டு குழுவாக இந்த குழுவை நாங்கள் ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். அதனால் இது முதலாவது கூட்டம் என்பதன் காரணமாக இது பூரணமான தெளிவில்லாமல் இருக்கலாம். இருந்த போதிலும் கூட நாங்கள் இந்த குழு கூட்டத்தை ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை இதை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதன் பொழுது நாங்கள் இம்முறை போன்றல்ல எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு அனைவருக்கும் 3 வாரங்களுக்கு முன்பு நாங்கள் இதை தெரியப்படுத்துவோம். திகதி அந்த தெரியப்படுத்துகின்ற திகதியின் பொழுது உங்களுடைய ஆலோசனைகள் யோசனைகள் இதுமாக இருந்தால் நீங்கள் எழுத்து மூலமாக எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக நாங்கள் உரிய அதிகாரிகளையும் ஒருபடத்துக்கு வரவழைத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அல்லது பிரச்சனைகளுக்கு உரையாடுவதற்கோ ஏதுவானதாக அது நன்மையாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டம் மிக ஒரு முக்கியமானது. இது கடந்த காலம் போன்றல்ல இருக்கின்ற அன்பர்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்றுக் கொள்வதோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதி அமைச்சர் அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த அறிவித்தல் நன்றி வணக்கம். உங்களுக்கு தெரியும் மாவட்டத்திலே மீன்பிடி மக்களுக்கு தொகை அங்கமாக 93,342ஆகவும் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மாவட்டத்திலே சவால்களும் உங்களுடைய தேவைகளையும் நாம் இதை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த 2 மாத காலமாக அவர்களுக்கு வெற்றி குறைவாக இருந்தது தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறதாக மீனவர்களுக்கு தேவையை சொல்லப்பட்டது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய மீன்பிடி துறைமுகங்களின் கட்டுமானம் கட்டவழி இருக்கின்றது. கல்வித்துறை மற்றும் புறநகர பகுதியிலே இந்த மீன்பிடி துறைமுகங்களுக்கான ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகிறது. அதே மாதிரி எங்களுடைய மீனவர்கள் எல்லாரும் கரையோர மீன்பிடியை தான் பிரதானமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆழ்கடல் மீன்பிடியை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை உள்ளதாக காணப்படுகிறது. எங்களுக்கு இந்த நங்கூரமுடன் தளங்கள் யாழ் மாவட்டத்திலே இல்லை. ஆகவே நாங்கள் முக்கியமான இடங்களை முன்மொழிந்திருக்கிறோம். வெள்ளத்துறை, மாதகள், மண்டதீவு, ஜெர்சில தாழ்த்துறை, புனே, தலாடி, காக்கதீவு ஆகிய இடங்கள் நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். இதனால் இந்த எங்களுடைய கடல் தடுப்பணைகள் எங்களுக்கு கட்டாயமாக கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் கடலுக்கு ஏற்பட்டு எங்களுடைய நிலங்கள் எங்களுடைய படகு துறைகள் அடிப்படை வீடுகளான கல்வித்துறை பிரதேச பிரிவில் 5 கிலோமீட்டரும், மண்டதீவிலே 1 கிலோமீட்டரும், ஜெர்சிலே 2 கிலோமீட்டர் இடம் காணப்பட்டிருக்கிறது. அதை விட சந்திரிகா பிரதேச பிரிவிலையும் தெளிப்படையிலையும் இருக்கின்றது அந்த கட்டுமான வீடுகள். எங்களுக்கு இந்த ரோட்டு போட வேண்டிய தேவைகள் காணப்படுகிறது. கடற்பகுதியில் இதே பிரதானமாக கட்டக்காட்டில் சுற்றுப்புறம் வரையான 50 கிலோமீட்டர் ரோட்டு கிழமை ரோட்டு என்றால் உங்களுக்கு போட்டு தரணும். அது விலைநீங்க நாட்டில் திணைக்கிறது வருகிறது. அதில் எங்களுடைய 48 செலவிட பாடல்கள் காணப்படுகிறது. 1400 மீனவர்கள் அதில் தொழில் செய்து கொண்டு வருகிறோம். அந்த பாடல் இல்லாதாலே அவர்கள் நானாந்த போய் பெறுவதிலேயும் தாங்கள் பிடிக்கின்ற மீன்களை சந்தைப்படுத்துவதிலேயும் சட்டவிரோதமான தொழிலை திணைக்களை கட்டுப்படுத்துவதிலேயும் பாரிய சவாலாக காணப்படுகிறது. என்று அந்த பிரதேசத்துக்குள் வாகனத்தில் சென்று வருவது மிகவும் கடினமானதாக காணப்படுகின்றது. இந்த கைது செய்யப்பட்டு இந்திய மீனவர்களுடைய படகுகள் இங்கே மழை துறைமுகத்திலே நாங்கள் கைது வைத்திருக்கிறோம். அதனால மழை துறைமுகத்தை முழுமையாக மீனவர்கள் பாதிக்க முடியாமல் இருக்கிறது. தலைநாட்டு மீனவர்கள் உள்ளூர் மீனவர்களும் அந்த துறைமுகத்தை பாதிக்க முடியாத நிலையில் இருப்பதனால அந்த படகுகளை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு அல்லது வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என மீனவர்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். இது எங்களுடைய 2025ஆம் ஆண்டு பிடிக்கப்பட்ட சட்டவிரோதமான நடவடிக்கைகள் மூலமாக கைது செய்யப்பட்ட மீனவர்களின் பெறப்படுகிறது. உதாரணமாக இந்த வருடம் நாங்கள் 47
47 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். 118 மீனவர்களை கைது செய்திருக்கிறோம். அவர்கள் வந்து 15,30,000 ரூபாய் 30,000 ரூபாய் நீதிமன்றத்தால் குற்றப்பணமாக அறவிடப்பட்டுள்ளது. இதனை இந்த இடம் 6 இந்திய மீனவர்கள் இந்த படங்களை பிடித்து இருக்கிறோம். அவர்கள் 43 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவருடைய படங்கள் சம்பந்தமான உரிமை கோரிக்கை விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் பால் அகலப்பட்டு அந்த தொழிலை இவர்களுக்கு மண்ணை நச்சு கொண்டு போகிற தூரத்துக்கு தான் அங்க வார்கள் தோன்றப்பட்டு அதை வந்து அந்த அமைப்பு சங்கங்களோட உண்மையிலே பயணிகள் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல மண் அகலுகின்ற போது நாங்கள் எதிர்பார்க்காத அளவு பெருந்தொகையான மண் வந்துவிட்டது. எந்த இடத்துல கல்லும் அகற்றப்பட்டு அதே நேரத்தில் இன்றைக்கு எங்களுடைய சிசிடிஆர் சொல்றோம் கேட்டால் அவ்வாறான அகலப்படுகின்ற மண்ணை வந்து மணலையும் நாங்கள் வெளியேறி கொண்டு போட முடியாது என்ற கடல் அரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால அது கடல் அந்த நாங்கள் அணுகின்ற அந்த இடங்களுக்கு பக்கத்திலே தான் அது எல்லாத்தையும் போடப்பட வேண்டும் என்பது அவருடைய பிரச்சனையாக இருந்த போதிலும் கூட இப்போ அந்த இடங்களில் போட முடியாததுனால வேறொரு இடத்துக்கு மாற்ற வேண்டியிருக்குது. மாற்ற வேண்டியது காரணமாக அதற்கான நிதி தேவைப்படுது. அப்ப அந்த நிதியை நாம் இந்த வாரத்துக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்து அதுகளை நாங்கள் அகற்றதுக்கான சீக்கிரமாக அந்த சேர்ந்தாமலத்தையும் இங்கே இருக்கின்ற துறையில் இருக்கிறது நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். 2ஆம் இலங்கை சட்டம் கடத்தொழில் 2ஆம் இலங்கை சட்டத்தில் 16 தொழில்கள் தடை என்று சொல்லி 96ஆம் ஆண்டில் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் செய்து படகுகள் சரிக்கிறதுக்கான இடத்தை நாம் எதிர்கணும். படகுகள் நாங்கள் வந்து அந்த கல்லுகளை அகற்றுவதற்கான அனுமதி இல்லைன்னு சொல்லி கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் எத்தனை வருடம் மற்ற விளையாட்டு தெரியும். எத்தனை பேரும் நாங்கள் வந்து மூட நினைக்கிறாங்க. கரையோர பாதுகாப்பு திணைக்கள சொல்லுகிறார்கள். அவங்க கேட்கறதுக்கான பதில் என்ன இந்த நாளும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இந்த 114 மக்கள் சேனாம உலகத்துக்கு வந்தது. அதை வந்து நாங்கள் என்ன சொன்னா வானேந்திரம் கட்டி மற்ற படங்கள் அனைத்து கரையோரத்தில் வந்து படங்கள் 114 வானேந்திரம் கட்டி எங்களுக்கு படங்கள் இழுத்து எழுதி நாங்கள் அந்த சுடுமொழி செய்கிறோம். எல்லாம் வந்து சூட வேலை தான் செய்கிறோம். அவ படங்களை வந்து ஒவ்வொரு நாளும் கரையில ஏற்றுவோம். ஏற்றுறது அந்த இடத்துல உள்ள கல்லுகள் எல்லாத்தையும் அகற்றி தான் எங்களுக்கு නොකර ඒ වරාය සම්බන්ධයෙන් කිරීමෙන් පළක් නැහැ කියනවා එතුමා. තමන්ගේ ජනතාවට ඉඩම් අයිති ජනතාවන් දැන් කඳවුරු වල අනාථ වෙලා ඉන්නවා. ව්‍යාපාරයේ රටේ සම්බන්ධන කරනවා කියලා පොඩි කැලලක් සුද්ධ කරලා නිකන් පෙන්නනවා. නමුත් අපි දැන් උපතුමාගේ රජයේ විශ්වාස කරලා බලාගෙන ඉන්නේ. ජනතා නැවත පදිංචි නොකිරීමෙන් ඒ සංවර්ධනයේ පළක් නැහැ කියලා ඒ සභාපතිතුමා පවසනවා. මයිලට දීවරවනාය ප්‍රදාලව ඉතිමේ අත්කර ගැනීම කරන නැහැ දීවර ප්‍රජාවේ ප්‍රාදේශීය ලේකම්තුමා ඉන්නවනම් can we have an explanation about the land acquisition or something about මෙතුමා කියනවා වරාය අත්පත් කරගෙන නෙමෙයි මේ අසල ජීවත් කරන යන්නේ අද තුරමුවත තුල කාණියල තුරමුවත අන්ති බාල්ගෙත මීනෝ සමුද්‍රතා நீ சொல்றீங்க
ග්‍රාම නිලධාරි වසම් 3ක ජනතාව ඉතින් අවතන් වෙලා ඉන්නවා. අනිත්මනි ඒ ජනතාව ඉතින් පැමිණෙන්නේ නැතුව ඉස් තැනක පරායද මේ සංස්කරණය කරනවා. Regarding the boat situation, the second also occupied the land. Recently also there will be a land, but this land also to be released. So that the closer to the might be now area. Do they have an idea of having a compensation programs? They agree to, they don't have. This is not that. The compensation only for the airport activity. Like airport. This is the near closer to the surrounding area of the might now. The land already they are living in the area because of the war only they can display. Now they request to release the land. I think this matter will be from the ஐயா இப்ப இது சம்பந்தம் இடத்த பிரச்சனைக்கு நாளா 5வது நாள் போராடி கொண்டிருக்கிறோம். තමන්ගේ පදිවි ස්ථාන අත්හැරින්න දෙන්නේ කියලා ජනතාවෙන් දවස් 4ක් උද්ඝෝෂණයකට ගිහින් ආලෝචනය. அந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் மட்டும் ஓம் சார். சரியா நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வேண்டாம் இந்த இடத்துல மயிலுக்கு துறைமுகத்தை செய்ய வைத்திருக்கையும் அதற்கு இருக்கின்ற மக்கள் தமிழரான என்கிட்ட கடந்த 2 கடமைகளாக அது செய்து முடிக்கப்பட்டது. 2ஆம் கட்ட பேரிடருக்கு அதை பூர்த்தி செய்வோம் முதல்ல சரியோ. அடுத்ததாக நாங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாக அங்க இருக்கின்ற மக்களுடைய காதுகள் விடுவிக்கப்படும். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். சரி அது நாங்கள் கடந்த முறை டிசிசியில பேசியிருக்கிறோமோ அடுத்து அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசியிருக்கிறோம். அதே இடத்துல பார்லிமெண்ட்டை பேசியிருக்கிறோம். அல்லது இருக்கின்ற பாதுகாப்பு பயிற்சியின் முதலாக நம்ம தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதனால அது சம்பந்தமாக சந்தேகங்கள் வேண்டாம். அதுகளை நாங்கள் செய்வோம். அதை செய்யாதீர்கள் இன்றைக்கு இந்த முறை நம்ம ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதி இருக்குது. அந்த நிதியை கொண்டு நாங்கள் விரைந்து போடையெல்லாம் அதை அதனால அந்த வயிற்று போட்டு முடிக்கிறதோடு அங்கே ஒரு மக்கள் குடியேறுவாங்களான்னா அப்ப அது சார் என்னன்னா நீங்க செய்யறதெல்லாம் சார் இந்த சிறிய பணத்துக்கு தானே சார். இந்த சிறிய பணம் தொழிலாளிகளோட கலந்து ஆலோசித்து தான் நீங்க செய்யணும். ஐடியா சொல்லுங்கள். நாங்கள் தேவையா இருந்தா நாங்கள் அவங்களோட கிராமத்துக்கே பார்த்து மைவெட்டிலே பார்த்து போட்டு அங்குள்ள மக்களுடைய பிரச்சனையை பேசணுமாக இருந்தால் அதுவும் வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கும்போது வேறு நவீன முறையில் அந்த குற்றங்களை வேற எதுவும் நவீன முறையில் அந்த குடும்பத்தை கட்டி எடுத்து அதுக்கும் ஐடியா சொல்லுவோம். உங்களோட பக்கத்தில் இருக்கின்ற அந்த எல்லாரும் செய்து அனைவருக்கும் வணக்கம். மற்றது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வாடி அடி ரோட் சேதமடைந்து அதுல ஒரு பாலம் ஒன்று உடைந்து காணப்படுகிறது. அந்த படம் பெண்களை சமர்ப்பிக்கலாம். நாங்கள் போய் பார்வையிட்டாங்க கலவையும் சேர்ந்து உடைந்து ஓட்டையா இருக்கு. அது மட்டும் இல்லை அந்த ரோட்டால வாகனங்கள் போனா அது விழுகிற ஒரு நிலையில தான் இருக்குது. அந்த தொழிலாளர்கள் அந்த அவையோட மீன்கள் அதில் சேர்த்து சந்தைப்படுத்துவதற்கு போக்குவரத்து பாதையாக இருக்கிறபடியா அதை ஒரு கருத்துல கொண்டு அந்த மக்களின் அந்த பிரச்சனையை தீர்க்கும்படி காரணம் இல்லை எப்படியுமே நாங்கள் அந்த ஊரக துறைமுக வேலைகளை ஆரம்பிக்கிறதோட எங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது. நான் இப்போ ஆரம்பத்தில் பார்க்கறதுனால அந்த கடற்கரையோடு தான் சொல்லுங்க. கடற்கரை ரோட்டை வந்து கொஞ்சம் நவீனமான ரோடாகவும் விஷயங்கள் டூரிசத்தையும் கூட இலக்காக இலக்காக உள்ளவர்களுக்கு அதுவும் தேவையாக உள்ளது. அதே ஒரு இலக்காக வைத்துக் கொண்டு தான் செய்ய வேண்டும் என்று நம்ம செய்யப்போம். அந்த இதை செய்யல அந்த அதுக்கு அருகாமையில் இருக்கிற சில வடிகால்கள் அதுகளை திருத்த வேண்டிய தேவைகள் இருக்குது. அது நீங்க அந்த காவல புனரமைக்கிறதுக்கு இந்த திட்டம் இருக்கிறதுனால அதோட சேர்த்து நீங்க அந்த 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 கரையோர மக்கள்கிட்ட
அந்த பாதைகள் மற்ற தேவைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த திட்டத்தை வரைஞ்சா அந்த அந்த கரையோரமும் ஒரு அழகாகப்படும். அந்த மக்களின் மீன்பிடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு ஒரு வழிவகையாக அமையும் என்று நான் கேட்கிறேன். அதனால நம்மளோட அதிகாரிகளுக்கு இருக்கின்ற எல்லா அதிகாரிகளும் அந்த பாணியில பார்க்க வேண்டாம். மீனவர்கள் உங்களோட தொழிலாளர்கள், உங்களோட தொழிலாளர்கள், உங்களோட பிரதேசத்தில் வாழ்கிறார்கள். கடைசி நேரத்தில் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். நீங்க தான் பிரச்சனை ஏற்படுத்தும். எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை எல்லா 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 இடங்கள்லையும் நம்முடைய அதிகாரிகள் இந்த கடற்தொழிலாளர்கள் சம்பந்தமான ஒரு பாரபட்சமான ஒரு அசமந்த போக்க கடைபிடிக்கின்றது இருக்குது. அப்ப அந்த விளையாட்டு இனி வேண்டாம். அதனால அதாவது நாம சொல்றோம் என்னன்னு கேட்டா, நீங்க இது சம்பந்தமாக கவனத்தை எடுத்து பிளெக்சிபிளாக முடிவுகளை நீங்களே எடுங்க. நாங்க உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் கொடுக்க போறது இல்லை. 14 வீட்டுக்கு இன்னைக்கு சிசிடியில் இருக்கின்ற பிரச்சனை. 14 வீட்டுக்கு நாங்கள் சிசிடியும் எங்களை கடற்கொள்ளாமல் சிசியில் தான் கொண்டு வர போறோம். ஒரு 2-3 வாரங்களுக்கு அது நம்மளுடைய கட்டுப்பாடுகளை பாருங்க. அதுதான் இது பிளெக்சிபிளா பார்க்கணும்னு தவிர அல்லது யாருக்கும் அசாதாரணம் ஏற்படுத்துவதற்கோ அல்லது கடலுக்கு அநீதி ஏற்படுத்துகின்ற விதமாக முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று நம்ம கேட்டுக்கொண்டு சாயந்தரம் கூட பிரச்சனை மலையை பெற்றுத்தாங்க. அந்த 11 மீனவர்களுக்கும் அந்த மலையை பெற்றுத்தாங்க. மிக விரைவா பீச் கடற்கரை ஓரங்கள் கடலில் அந்த கரையில் ஆழம் தெரியாம இருக்கு. அது சம்பந்தமா நாராவது பேசிக்கிறோம். அந்த பீச் சைட்ல இருக்கிற அந்த ஆழத்தை என்ன பண்றது? ஏன்னா கடலில் கடற்கரையில் குளிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் அந்த ஆழம் தெரியாத கடற்கரை சென்று போனது இருக்கிறது. அப்போ அந்த ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நாராயணபுரத்துக்கு என்ன பண்ணுறது சொல்லி அந்த ஆழமோட நீந்திராமல் கேட்டு கடற்கரை இல்லாமல் அவர்களுக்கு அதுக்கான ஒரு எல்லை தர முடிவானது அவர் கேட்கிறாங்க. போடப்பட வேண்டும். அது என்ன ரிக்வஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அது இடர்பாடு பிரச்சனை இருக்கும்போது தேவையா வடமாநில ஒரு 6 தான் வந்திருக்காங்க. மற்ற ஸ்டாஃபும் இல்லை. மற்றது நான் கெட்ட விஷயம் கெட்ட விஷயம் பெட்ரோல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்றாங்க நேச்சுரல் லேபர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. கடல் ஆய்வின் போது நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்தந்த பிரதேசங்கள் இந்த வகைப்பட்ட பிரதேசங்கள் என வரையறுக்க வேண்டி தேவை. கடலோட வேற அப்ப அந்த வேலைக்கு உங்களுக்கு ஆக்கள் மேலதிகமாக தேவையாக பொருட்கள் நிதி கொள்கிறார்கள். அவங்களும் வேலையாக நடத்துவாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. வேலை செய்ய முடியும். அதனால நான் சொல்றேன் கேட்டா இப்போது எப்படி சொல்றது கேட்கல உடனடியாக அதை நீங்க உங்களோட கடல் ஆய்வின் போது நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்தந்த பிரதேசங்கள் இந்த வகைப்பட்ட பிரதேசங்கள் என வரையறுக்க வேண்டி தேவை. கடலோட வேற அப்ப அந்த வேலைக்கு உங்களுக்கு ஆக்கள் மேலதிகமாக தேவையாக பொருட்கள் நிதி கொள்கிறார்கள். அவங்களும் வேலையாக நடத்துவாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. வேலை செய்ய முடியும். அதனால நான் சொல்றேன் கேட்டா இப்போது எப்படி சொல்றது கேட்கல
உடனடியாக அதை நீங்க உங்களோட இதுக்காக நான் வருகிறோம். பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட சட்டம் ரத்தமாய் அறிவித்தும் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னார். அந்த பாராளுமன்றத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படாது, நிறைவேற்றப்படாது. ஏன்னு சொன்னா 2014 ஆண்டு திருப்பி ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு ரத்தமாய் அறிவிக்கப்பட்டது. அந்த சட்டமும் நடைமுறைப்படுத்து. இன்னைக்கு கட்டுண்டியில வந்து அந்த தொழில் தனியாக சொல்லி நீதிமன்றத்தால் தரவிக்கப்பட்டது. யார் மாவட்டத்தில் இல்லை, யார் மாவட்டத்தில் நடக்குவார்களே இல்லை. சட்டங்கள் வந்து எங்களுக்கு தெரியும், சட்டங்கள் உருவாக்கப்படுது. ஆனா சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதிகாரிகள் இப்ப ஒரு மாசத்துக்கு முதல் தொழில் தடைன்னு சொல்லி நோட்டீஸ் சொல்லப்பட்ட ஒரு சட்டத்துக்கு நோட்டீஸ் சொல்லப்பட்டது. ஆனா இந்த நடைமுறை இல்லை. திருப்பியுடைய கடல்ல சுருக்கலை இருந்து லைட்ல இருந்து சகல சகல சட்டவிரோதமாக கொண்டு நடைமுறை இருக்கு. சம்பந்தமாக எடுக்கப்பட்ட முடிவுகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இந்த வருடத்தில் நாங்கள் இந்த வருடம் மட்டும் நாங்கள் 47 வழக்குகள் தாக்கல் செய்திருக்கிறோம். 118 மில்லியன் எடுத்ததாக அவரிடமிருந்து 17,30,000 ரூபாய் நீதிமன்றத்தால் குற்றப்பணம் வரவிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வாரம். ஆனால் சில இடங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்து முயற்சி செய்கிறோம். நாங்கள் சொல்றது என்னன்னா, உண்மையிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். சரியான இந்த சட்டவிரோதமான முறையில் ஈடுபடுகின்றவர்கள் பெருந்திரளான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு சில கிராமங்கள் எடுத்துக்கொண்டு கிராமமே சேர்த்து கொண்டு லைஃபோஸ் போன்ற இருக்கிறாங்க. துருக்கோலை பார்க்கிறார்கள் இருக்கிறாங்க. மற்ற துருக்கோலைக்கு எதிராக பேசினா அந்த ஆட்கள் சாப்பிட்றாங்க, துருக்கோலை இருக்கிறாங்க. உண்மையில் இதில் தெரியும். இதுகளுக்கான நடவடிக்கைக்கான வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். சரியா இப்ப நாங்கள் நேவியோட எந்த ஒரு பேர் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. சட்டம் சட்டம் மீறப்படுது. சரியா மீறப்படுது யாருன்னு கேட்ட நம்மளோட கடன் தொழிலாளர். அப்ப அதுல பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று இருக்கு. சரியா நாங்களே தான் எங்களோட மண்ணையில மண்ணை வாய்ப்பு கொண்டிருப்பது வேறு யாரும் இல்லை, வேறு யாருக்கும் இல்லை. அப்ப அதனால இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமே இந்த சட்டமன்ற புதிய சட்டமன்ற அதுக்கான இந்த வாக்குறுதி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அப்ப அந்த சட்டமன்ற ஈடுபட்ட பிறகு உங்களுடைய சட்டவிரோதமான தொழிலை ஈடுபடுகின்றவர்களுக்கு ஆன ஆக்ஷன் என்னங்கிறது அதை நம்ம இங்க இருக்கின்ற மீனவர்களுக்கு மீனவ சமுதாயங்களுக்கு சரியா சங்க தலைவர்களுக்கு பெருவாரியான ஆட்கள் பின்னால இருக்கிறீங்க. சரியா அப்ப அதுக்கு அப்படி துணை போக வேண்டாம். சரியா நீங்க ஒரு 10 பேர் வாழ்றதுக்காக 100 பேரோட வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க. நாங்கள் பேர் குறிப்பிட்டு சொல்ல முடியும், பிரதேசத்தையும் சொல்ல முடியும், எல்லாமே தெரியும். இதுக்கான ஒரு பொறுமைக்கு எல்லாம் இருக்குமே. சரியா அங்குள்ள ஆக்கள் பொறுமைக்கான வந்து நாங்களும் இந்த சட்டம் இன்னைக்கு திருந்துவாங்க, நாளைக்கு திருந்துவாங்க, இன்னைக்கு இதை சொல்லி இது தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிந்து இல்லைன்னு சொன்ன அதுக்கு பிறகு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போகவில்லை. சட்ட ரீதியான நடவடிக்கை போனால் பெரிய விலை கொடுத்து யாழ்ப்பாண கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது.